ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி சூப்பரான பெப்பர் சிக்கன் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி நான் செய்கிற பெப்பர் சிக்கன் ரெசிபி சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு சின்ன டிப் சொல்லியிருக்கேன், அதுதான் இந்த பெப்பர் சிக்கனோட உண்மையான சீக்ரெட். அந்த சீக்ரெட்டான ரெசிபி போட்டிங்கன்னா உங்கள் பெப்பர் சிக்கனும் என் பெப்பர் சிக்கன் மாதிரி சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க ஆரம்பிக்கலாம். பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, சிக்கனை மேரினேட் பண்ணி வைக்கணும். அதுக்கு நான் இப்போ வந்து 1/2 கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன். அது 1/2 கேஜி என்னென்னு எனக்கு சரியாக தெரில, ஒரு 1-2 கிராம் எக்ஸ்ட்ரா ஆகலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மல்லித்தூள், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சில்லி பவுடர், கர்டு இதெல்லாம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நான் இப்போ போட்டு மசாலா வந்து நான் நல்லா சிக்கனில் கோட் பண்ணி வச்சுக்க போகிறோம். நான் மசாலா வந்து போட்டுட்டேன் சிக்கனில். இந்த மசாலாவுக்கான அளவு மட்டும் நான் கீழே கேப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். என்னடா இப்போ தான் சிக்கனில் மசாலா போட்டுட்ருக்க மாதிரி காமிச்சாலே அதுக்குள்ளே ஏதோ அடுப்பில் கொதியுதுன்னு தானே பார்க்குறீங்க. ஏன்னா நடுவில் கொஞ்சம் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இதில் வந்து நான் என்ன போட்டிருக்கேன்னா, 2 டீஸ்பூன் ஆயில், அப்புறம் வந்து மஸ்டர்ட் கடுகு, அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அது நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிக்கிட்டேன். 1-2 தக்காளி கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி. இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வரப்போ டர்மரிக் பவுடர் நான் போட்ட மாதிரி சும்மா துளுண்டு போட்டுக்கணும், ரொம்ப போடக்கூடாது. டர்மரிக் போட்டு நல்லா சாச்சுரேட் பண்ணிக்கணும், கலரி விட்டுக்கணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ நம்ம சிக்கனை போட்டுடலாம். மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் 1/2 மணி நேரம் அந்த சிக்கனை போட்டதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கொதிஞ்சு வரப்போ மூடி போட்டுடணும். மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து இப்படி எடுத்து பார்க்குறப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஒரு மாதிரி நல்லா ஆயிலெலாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். நீங்கள் 15 மினிட்ஸ் கழித்து ஒட்டுக்கா எடுத்து பார்த்தீங்கன்னா அடி பிடிச்சி போயிடும். அதனால் நடுவில் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா எடுத்து கிண்டி விடுங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. இதிலே பாருங்களேன், உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் ஆயிலெலாம் பிரிஞ்சு வருது. நான் இதில் ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றலை, ஆனால் அந்த சிக்கன்லேருந்து இவ்வளோ தண்ணி வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. ஆயில் பிரிஞ்சு வரப்போ நம்ம அப்பப்போ மூடி போட்டு எடுத்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா போதும். இப்போது நான் இந்த சிக்கனை ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் எத்தனை பேர் செய்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? இதை வந்து இப்போ சிக்கன் வெந்துருச்சா இல்லையா அப்படின்னு எப்படி தெரிஞ்சிருக்கிறதுனா, நீங்கள் சிக்கனை வந்து அப்போ நடுவில் வந்து நசுக்கி விட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து கொஞ்சம் உடையிறப்ப நம்மளுக்கு சிக்கன் ஓகே வெந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம்ல, அதனால் சிக்கன் வெந்துருச்சான்னு இப்படி தான் கண்டுபிடிச்சேன் நான். அதுக்கப்புறம் இதை நல்லா கலர் விட்டுட்டே இருந்தேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு பக்கம் நான் ஒரு மசாலா அரைக்க போயிட்டேன். அதுதான் இந்த மசாலா. இந்த சீக்ரெட் மசாலாவை தெரிஞ்சுக்கணும், நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள், லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். அந்த மசாலா போட்டது தான் இதுக்கான டேஸ்ட்டே தரும். இப்போ அப்படியே லைட்டாக கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா? லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் நல்லா கிண்டி விடணும், நல்லா விட்டு விட்டு குனியணும். நம்ம முன்ன வந்து மூடி போட்டு வேக வச்சோம். இப்போ மூடி போடாமல் ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்க விட போகிறோம். அப்போ தான் அந்த தண்ணியெல்லாம் வற்றும். இதுக்கப்புறம் ஒரு ரொம்ப முக்கியமானது பெப்பர். ஏன்னா பெப்பர் சிக்கனுக்கு பெப்பர் தேவையில்ல, இவ்வளோவே பெப்பர் எடுத்து நல்லா தூவி விட்டு கிண்டிக்கிட்டேன். இதுலேயும் நல்லா அளவு மாறி இருக்குது பாருங்கள். இதுக்கப்புறம் நான் பெப்பரை நல்லா தூவி விட்டதுக்கப்புறம் கிண்டி விட்டதுக்கப்புறம் இன்னொரு இன்க்ரீடியன்ட் கஸ்தூரி மேத்தி. இது போட்டாலும் ஓகே, போடலனாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். இதை போட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வரும். இதை வந்து நீங்கள் நல்லா கசக்கி விட்டு போடணும், அப்படியே போடக்கூடாது, கையில் கொஞ்சம் கசக்கி விட்டு போடணும். கசக்கி போட்டதுக்கப்புறம் என்னோடய சிக்கனோட அரோமாவே சூப்பராகிடுச்சு. ஓகே, இது ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நான் ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் சொல்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் பேஸ்ட் என்னென்னு இப்போ சொல்லிட்டா, அதை நான் வீடியோ இருக்க மறந்துட்டேன், அதனால் நான் இப்போ சொல்கிறேன். அதில் சோம்பு 1 டீஸ்பூன் போட்டிருந்தேன், அப்புறம் மிளகு 1 டீஸ்பூன் போட்டிருந்தேன், அப்புறம் 5 to 6 சின்ன வெங்காயம், ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தால் நீங்கள் 10 கூட போட்டுக்கோங்க. அப்புறம் 3 பல் பூண்டு போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் கேஷ்யூஸ், அதாவது முந்திரி, அது ஒரு 5 போட்டிருந்தேன். இதெல்லாம் நீங்கள் நல்லா போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி லைட்டாக தண்ணி விட்டு அடித்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும்.